என்ன மாடியில பார்த்தேன், உங்க மகன் போஸ் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. நான் தான் அவன் இங்க வரவே கூடாதுன்னு உங்ககிட்ட அதையும் மீறி அவன் இங்க வர வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, நான்லாம் ஒண்ணு அவனை வர சொல்லல. அப்பதான் செத்து போயிட்டாங்கன்ற தகவல் போனா எந்த பேரனா இருந்தாலும் ஓடி வரதானே செய்வாங்க. அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நான் ஒண்ணும் காரணம் இல்ல, உங்க அம்மாச்சி தான் காரணம். தேவையில்லாம என்ன குத்த சொல்லாத. சரி, இப்பதான் அம்மாச்சிக்கு ஒண்ணும் இல்லன்னு ஆயிடுச்சுல, உடனே அவர் இங்க இருந்து புறப்பட சொல்ல வேண்டியதானே? இங்க பாரு தமிழ், நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவன் தப்பு பண்ணாதான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக என் மகனை காலம் முழுக்க இந்த வீட்டுக்குள்ள வராதேன்னு சொல்லி வெளியவே வச்சிருக்க முடியுமா? அன்னைக்கு ஏதோ புத்தி கிட்ட போய் அப்படி பண்ணிட்டான். தேவையில்லாம அதையே புடிச்சிட்டு என் மகனை இந்த வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடலான்னு பாக்காத. நான் அப்படிதான் சொல்லுவேன். என்னால முடியாத. ஏற்கனவே அந்த மாதிரி தப்பு பண்ணணும்னு நினைச்சவன் மறுபடியும் அந்த தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவர் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் தரேன். என்னால நம்ப முடியாது. உங்க மகன் இந்த வீட்ல இருக்கிறத நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன். உடனே அவருக்கு போன் பண்ணி இங்க இருந்து புறப்பட சொல்றீங்களா இல்லையா? ஏய், நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அத பத்தில எனக்கு கவலை இல்ல. உங்க மகன் இந்த வீட்ல இருக்க கூடாது. 1/2 மணி நேரத்துல இந்த வீட்டை விட்டு புறப்படணும். என்னத்த நாளை காலையில அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கிறேன். மாமா விருதுநகர் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு அங்கேயே தங்கிட்டு காலையில தான் வருவேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால உங்க மகன் இன்னைக்கு இந்த வீட்ல தங்குறதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா நாளைக்கு காலையில மாமா இங்க வரதுக்குள்ள உங்க மகன் இந்த வீட்ல இல்லாம இருக்கிறது தான் நல்லது. இல்லாட்டி அன்னைக்கு ஹாஸ்பிடல்ல என்ன நடந்துச்சோ அதை நான் எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். சொல்ற மாதிரி சேவியா, நாளை காலைல பெரியப்பா கிட்ட போய் என் மகன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, என் மகன் தனி மரமா இருக்கா, மலரையும் போசியும் சேர்த்து வைப்போம், 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா மறுபடியும் சேர்ந்து சந்தோஷமா வாழட்டும், இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்குற வழியை பார்க்கட்டும்னு ஏதாவது சொல்லி பேசுமா. பெரியப்பா ஒரு வேலை மலர் என் கூட சேர்ந்து வாழட்டும்னு சொல்லிட்டா அந்த தமிழ்ச்செல்வி மலர் மேல பயங்கர பாசம் இருக்கிறமா. அப்படி ஒரு ரூட்டை புடிச்சு நம்ம போனோம். மலர் எதுவும் பேச மலர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவ வாயை மூடிக்கிட்டு பேசாம